வணக்கம். நான் உங்கள் சுபா அடுக்கலையின் சுபா கந்தன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மூணாவது ஸ்டெப்பு பார்க்கலாமா? சென்ற வாரம் நம்ம வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அடுத்த ஸ்டெப்பை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்சு பார்த்தோம். ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து இந்த டீ ஷேப்பு கொண்டு வரணும். இதில் வந்து 4 பக்கமுமே நம்ம டீ ஷேப்பு கொண்டு வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து இந்த ப்ளூவும் இந்த க்ரீனையும் நம்ம ஒயிட் ஆக்கணும். இந்த 2 கலரையும் நம்ம ப்ளூ கலர் கொண்டு வரணும். இங்கே எல்லோ கொண்டு வரணும், இங்கே க்ரீன் கொண்டு வரணும். இதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பு. இப்போ அது பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருந்தால் செய்ய முடியாது. க்ரீன் வந்து அந்த இடத்துல வைக்கணும். இப்போ இந்த காயின்ஸில் வந்து க்ரீன் வரணும். இப்போ இதை வச்சு இந்த ரெண்டையுமே நம்ம இப்போ மாற்றலாம். இப்போ பாருங்கள், இந்த க்ரீன் இருக்குது. இந்த க்ரீனை வச்சுட்டு இந்த பக்கம் எல்லோ இருக்குது, இந்த சைடு ஒயிட் இருக்குது. இங்கே எல்லோ, இங்கே ஒயிட்டு. அப்போ இந்த க்ரீனுக்கு அடியில் என்ன கலர் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். இப்போ இதுக்கு அடியில் எல்லோ இருக்குது. அப்போ நம்ம இந்த க்ரீனை வந்து இந்த சைடு நம்ம எடுத்துகிட்டு போகணும். அதாவது இந்த க்யூபை எடுத்து இந்த இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ இதை மாற்ற இந்த க்ரீன் எல்லோ வந்து இங்கே வந்துட்டுனா இந்த க்ரீன் எல்லோ இந்த சைடு கரெக்டாக வந்துடும். இப்போ இதை மாற்றக்கூடிய இடம் வந்து நமக்கு வந்து இடது பக்கம் இருக்குது. அப்போ இடது பக்கம் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும்? வலது பக்கம் இந்த அடிப்பகுதி திருப்பிட்டு சைடை கீழ்ப்பக்கம் திருப்பிட்டு பழைய இடத்துக்கு கொண்டு போகணும். இது ஒரு ஸ்டெப்பு. இது வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு பண்ணணும். இந்த ஆரஞ்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு இது வந்து உங்களை பார்க்க வச்சுக்கோங்க. அப்போ இது வந்து வலது பக்கம் வருது. அப்போ வலது பக்கம்னா அடிப்பகுதியை இடது பக்கம் திருப்பி கீழ்ப்பக்கம் திருப்பிட்டு பழைய இடத்துக்கு ரெண்டையும் கொண்டு போகணும். இப்போ இந்த 2 ஸ்டெப்பு பண்ணும்போது நமக்கு அந்த க்ரீனும் எல்லோவும் இங்கே இருந்து இடம் மாதிரி அங்கே வந்திருக்கு. இப்போ இது வந்து கரெக்டாக வந்திருக்கு. இப்போ இது ரெண்டையுமே 2 ஸ்டெப்பு நம்ம வந்து இப்போ பண்ணணும். இப்போ அதே போல் ரெட்டு பண்ணணும். அதுக்கு க்ரீன் பார்க்கணும். பாருங்கள், க்ரீன் இருக்கான்னு பாருங்கள். அது இல்லை அப்படின்னா அடுத்த கலருக்கு நம்ம போகலாம். இப்போ ஒயிட் இருக்குது. இப்போ ஒயிட்டுக்கு நம்ம அதுக்கு நேராக ஒயிட் கலர் வச்சுட்டு இந்த பக்கம் க்ரீன் இருக்குது, இந்த பக்கம் வந்து ப்ளூ இருக்குது. அப்போ நம்ம க்ரீன் இந்த ஒயிட்டுக்கு அடியில் என்ன கலர்னு பார்த்துட்டு எந்த சைடு திருப்பணும்னு பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து வலது பக்கம் எடுத்துகிட்டு போகணும். இதை எடுத்துகிட்டு இந்த க்யூபை வந்து நம்ம வந்து வலது பக்கம் வைக்கணும். அப்போ வலது பக்கம் பண்ணுறதா இருந்தால் நம்ம அடிப்பகுதியை இடது பக்கம் திருப்பணும் இல்லையா? இந்த ஸ்டெப்பு மட்டும் எப்போவுமே எல்லாமே இந்த 4 ஸ்டெப்பு மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது இப்போ வந்து ஃபஸ்ட்டு முடிஞ்சிருக்கு. இப்போ ரெண்டாவது வந்து ஆரஞ்சு வந்து உங்களை பார்க்க வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இடது பக்கம் இருக்குது ஆரஞ்சு. அப்போ இடது பக்கம் இருந்தால் நம்ம வந்து வலது பக்கமும் திருப்பிட்டு கீழ்ப்பக்கம் இறக்கணும். இப்போ மறுபடியும் பழைய இடத்துக்கே கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், ஒயிட்டும் ப்ளூவும் இடம் மாதிரி வந்திருக்கு, கரெக்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்து இந்த ப்ளூ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ நம்ம எல்லோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ எல்லோ பக்கம் ப்ளூவும் க்ரீனும் இருக்குது. இப்போ நம்ம அந்த எல்லோவுக்கு அடிப்பகுதியில் என்ன கலர் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் மாற்றணும். இப்போ நமக்கு ப்ளூ கலர் இருக்குது. அப்போ அதை என்ன பண்ணணும்? இடது பக்கம் கொண்டுட்டு வரணும். அப்போ வலது பக்கம் திருப்பிட்டு கீழே இறக்கிட்டு பழைய இடத்துக்கு 2 லேயரையும் கொண்டு போகணும். இது ஒரு ஸ்டெப்பு. இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு ரைட் சைடு இருக்குது. அப்போ நம்ம வந்து லெஃப்டில் திருப்பிட்டு இது போல் கொண்டு வரணும். இப்போ மாறி வந்திருக்கு பாருங்கள். இப்போ க்ரீனுக்கு நேராக க்ரீன் வந்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம ரெட்டு மாற்றணும். இந்த பக்கம் ஒயிட் இருக்குது. இப்போ க்ரீனுக்கு அடியில் ஒயிட் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம வலது பக்கம் திருப்பணும். வலது பக்கம்னா என்ன செய்யணும்? பாட்டம் வந்து இடது பக்கம் திருப்பணும். கீழே இறக்கிட்டு பழைய இடத்துக்கே 2ஐயும் கொண்டு போகணும். இப்போ செகண்ட் ஸ்டெப்பு ஆரஞ்சு உங்கள் சைடு வச்சுக்கோங்க. மறுபடியும் வலது பக்கம் திருப்பிட்டு அதே போல் பாருங்கள், 2 பக்கமும் 2 வரிசையும் நமக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. இதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்பு. இது புரியலைன்னா மறுபடியும் பாருங்கள். நம்மளுடைய 3வது ஸ்டெப்பு முடிஞ்சது. இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.